எல்லாரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பழைய துணியெல்லாம் எப்படி மூட்டை கட்டி பில்லோவா பண்ணுறதுன்னு போட்டு காமிக்க சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன். பாப்பாவோட பத்தாத ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேங்க. இந்த கிளாத்தோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்கர்ட்டோட பாட்டம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இப்படி நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃப்ரில்லாக எடுத்து விட்டுருங்க. இப்படி இது எல்லாமே எடுத்து நல்லா ஒட்டுக்கா வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நாடா இருந்தால் அதை ஃபுல்லாக டைட்டாக கட்டிக்கலாம். நாடா இல்லைன்னா இந்த மாதிரி பனியன் கிளாத் இருந்தால் அதை கூட இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கயிறு மாதிரி வச்சு நல்லா கட்டி டைட்டாக பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தோட நல்ல சைடு வெளியே இருக்க மாதிரி திருப்பிடலாங்க. இந்த நாட் போட்டது நமக்கு உள்ளே போயிடும், அடியில் போயிடும். இப்போ மேலே நல்ல சைடு இருக்க மாதிரி கிளாத்தை இப்படி திருப்பி எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ காமிக்கிறேன், இந்த மாதிரி திருப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்கர்ட்லேயே மேலே நாடா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாடா மாதிரி இருக்கிறனால நான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 ஹோல் போட்டு உள்ளே ஒரு நாடா விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நமக்கு தேவையில்லாத அந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா டைப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மேலே எக்ஸ்ட்ராவாக இந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் வெளியே தெரியுதுன்னா இந்த மாதிரி சின்ன பீஸ் உள்ளே இப்படி வச்சுக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நல்லா நம்ம டைட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த பில்லோ ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், ஒரு டிசைன் மாரி நமக்கு அமைஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சோஃபாலேயோ இல்லை சேர்லேயோ வைக்கலாம். பார்க்கவும் நல்ல லுக்காக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். எந்த ஸ்டிச் எதுவுமே பண்ணல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய பில்லோ கவர் எடுத்துக்கோங்க. இது நான் காமிக்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இதில் இருந்து 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக அந்த லென்த்து ஃபுல்லாகவே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருந்து 2.5 இன்ச் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நான் காமிக்கிறதெல்லாம் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இந்த லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் இப்போ கட் பண்ணணுங்க. நம்ம கரெக்டாக லைன் போட்டது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அடியில் இருக்க அந்த பீஸும் சேர்ந்து கட் ஆகணுங்க. இந்த மாதிரி அந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க போதும். இதே போல் இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க அந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க அந்த ஒரு பீஸை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆஃபாக ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அதாவது இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் கிடைக்குங்க. இதே மாதிரி அந்த மேலே இருக்க பீஸில் மட்டுமே டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டரில் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத அந்த குட்டி குட்டி வேஸ்ட்டு கிளாத் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பழைய துணியெல்லாம் இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பில்லோக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்தளவுக்கு நல்லா இந்த கிளாத் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எப்படி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதில் மட்டும் நம்ம ஹோல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடியில் இருக்க அந்த கிளாத்தை இதுக்குள்ளே விட்டு வெளியே எப்படி எடுக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அடியில் இருக்க துணியை மேலே இருக்க அந்த துணியில் இருக்கிற அந்த ஹோலில் உள்ளே விட்டு வெளியே எப்படி எடுக்கணுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே அதே மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க பீஸ், அடியில் இருக்க பீஸ், இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஜஸ்ட்டு ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்கோங்க டைட்டாக. இதே மாதிரி ஒவ்வொன்றுமே மேலே இருக்க பீஸ், அடியில் இருக்க பீஸ், இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு முடிச்சு போட்டால் போதுங்க டைட்டாக. இப்போ நம்ம எப்படி நாட் போட்டோமோ அதே போல் இது ஒவ்வொன்றுலையுமே ஃபுல்லாகவுமே அதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்குமே ஒரு முடிச்சு மட்டும் போட்டால் போதுங்க, டைட்டாக போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக ஒரு பில்லோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த ஸ்டிச்சு எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வெறும் பழைய கிளாத்தை மட்டுமே வச்சு ஈஸியாக ஒரு பில்லோ ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தையல் மிஷின், ஊசி நூல் எதுவுமே தேவையில்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய பேண்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பேண்ட்டோட நம்ம ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு போர்ஷன் மட்டும் தனியாக கட் பண்ணிடுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கால் போர்ஷன் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாத்தோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டோட மேல் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, மேலே இருக்கும்ல அந்த சைடு இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இதே போல் ஒரு நாடா வச்சு நல்லா கட்டிக்கோங்க டைட்டாக. ஃபுல்லாக டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் திரும்ப இதோட நல்ல சைடு வெளியே திருப்பிடலாங்க. இப்படி டைட்டாக கட்டிக்கோங்க.
இது வந்து நல்ல சைடு வெளியே திருப்பினதுக்கப்புறம் இப்போ சென்டராக பார்த்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் ஓப்பன் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச்சு கேப் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேண்ட்டோட கீழ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மேலே பண்ணோமோ அதே மாதிரி இந்த கீழ் போர்ஷனும் இந்த மாதிரி எடுத்து ஒட்டுக்கா வச்சுட்டு ஒரு நாடா வச்சு டைப் பண்ணிக்கோங்க. நாடாவோ இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பனியன் கிளாத், வேஸ்ட்டு கிளாத் எது இருந்தாலும் நீளமாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ அந்த கேப்பில் வந்து நமக்கு தேவையில்லாத அந்த பழைய துணி, அந்த சின்ன சின்ன கிளாத்தெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப் எல்லாத்துலேயுமே இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயுமே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்குங்க. இப்போ இந்த கேப்பை வந்து ஜஸ்ட் 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி ஊசி நூல் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேறு ஏதாவது பழைய ஷாலோ இல்லை சாரியோட ப்ளவுஸ் பீஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இப்படி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஏதாவது பேண்டு போட்டு இப்படி 2 பக்கமும் ஃபுல்லாக இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு இது ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள், சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த பில்லோ ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ஆசையாக வச்சுக்குவாங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பழைய துணியெல்லாம் வச்சு தையல் மிஷின் யூஸ் பண்ணாமல் எப்படி மூட்டை கட்டி பில்லோவாக பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பில்லோஸ் வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், என்னோடய வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பில்லோ கவருக்கும் டிமாண்ட் இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் தான் இந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அரிசி பை எடுத்துக்கோங்க, துணிப்பையாக பார்த்து எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே பெட்ஷீட் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த டிப் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் பெட்ஷீட் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, பழைய சாரீ இருந்தால் கூட டபுளாக ஃபோல்டு பண்ணி 2-3 சாரீ கரெக்டாக ஈவனாக ஃபோல்டு பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டா நமக்கு பில்லோ மாதிரி யூஸ் ஆகும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.